ஓம் நம சிவாய. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. எம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிடர் யோகி ஜெயப்பிரகாஷின் அன்பான வணக்கங்கள். அன்பு நேயர்களே, இந்த இனிய விடியல் நிகழ்ச்சியின் வாயிலாக தங்கள் அனைவரையும் சந்திக்கிறதுல எனக்கு மட்டற்ற மகிழ்ச்சி. அந்த வகையில் இன்றைய தினம் 4/4/2024 பங்குனி மாதம் 22ஆம் நாள் வியாழக்கிழமை. இன்றைய தினத்தினை பொறுத்தமட்டிலும் முழுக்கவும் திருவோண நட்சத்திரம் நிறைந்த ஒரு நல்ல நாளாக இந்த நாள் அமைகின்றது. இன்றைய தினம் சந்திராஷ்டம அமைப்புதனை எதிர்கொள்ளுகின்ற ராசிநேயர்கள் மிதுன ராசிநேயர்கள். அதில் குறிப்பிட்டு திருவாதிரை நட்சத்திரம் 4ஆம் பாதம் மற்றும் புனர்பூச நட்சத்திரத்தினுடைய முதல் பாதம். இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த நாள் சற்றே நிதானமாக இருக்கணுங்க. ஏன்னா இன்றைக்கி சந்திராஷ்டம நாள் அப்படிங்கிறதுனால சரிங்களா. நலம்பெறும் நட்சத்திர வரிசையில் அமையப்பெறுகின்ற நட்சத்திரக்காரர்கள் கிருத்திகை, உத்திரம் மற்றும் உத்திராடம். இந்த நட்சத்திரங்களில் பிறந்தவர்களுக்கு இந்த நாள் சற்றே யோக நாளாக அமையப்பெறுகின்றது. இன்றைய தினம் கவனமாய் இருக்க வேண்டிய ராசிநேயர்கள் மிதுனம் மற்றும் சிம்ம ராசிநேயர்கள். நண்பர்களே, இன்றைய தினத்தினுடைய சிறப்புகளை பார்க்கின்ற பொழுது இந்த நாள் சுபமுகூர்த்த நாளாக அமையப்பெறுகின்றது. ஆக அனைத்து விதமான சுப நிகழ்வுகளையும் செய்யலாம். அதிலும் குறிப்பாக இன்றைய நாள் வியாழக்கிழமையில திருவோண நட்சத்திரம் குருவும் சந்திரனும் சந்திக்கின்ற குருமங்கு, அதாவது குருச்சந்திர யோகம்னு இதுக்கு பேருங்க. அந்த யோகத்திலிருந்து இந்த முகூர்த்தம் வருவது மிக மிக சிறப்பு. குறிப்பாக குழந்தைகளுக்கு பெயர் சூட்டுவதற்கு, ஏதாவது ஒரு தொழில் ஆரம்பிக்கிறீங்க, அந்த தொழிலுக்கு இதான் பேர்னு ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு இந்த நாள் மிக மிக சிறப்பான நாளாக அமையப்பெறுகின்றது. அதேபோல் இந்த குழந்தைகள் பள்ளிக்கூடத்தில் கொண்டு போய் சேர்க்கறதுக்கான அட்மிஷன் போடுறது, இதுக்கெல்லாம் கூட இந்த நாள் மிக மிக சிறப்பான, அது பள்ளி படிக்கிற குழந்தைகளுக்கு சரிங்களா, அட்மிஷன் போடுறதுக்கு இந்த நாள் மிக மிக சிறப்பான நாள், பயன்படுத்திக்கிடுங்க சரிங்களா. அன்பு நண்பர்களே, இன்றைய தினம் 27 நட்சத்திரக்காரர்களுக்கும் பொதுவான ராசிபலன் அடிப்படையில் இந்த நாள் எவ்வாறு அமைகின்றது என்பதனை தொடர்ந்து பார்க்கலாம் வாருங்கள். மேஷம், மேச ராசிதனை சார்ந்த அஸ்வினி நட்சத்திரத்து நண்பர்களுக்கு இந்த நாள் உத்தியோக நிமித்தமான பயணங்கள், உத்தியோகத்தில் ஒரு நல்ல ஏற்றங்கள், அது மட்டும் இல்லாமல் தொழிலில் நல்ல முதலீடுகளை போட்டு நல்ல தொழில் நகர்வை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாள். தொழில் பொருளாதாரம் சார்ந்து நல்ல மேன்மையுண்டு. குழந்தைகளின் படிப்பில் ஏற்றம் காணுகின்ற அற்புத நாள் இந்த நாள். பரணி, பரணி நட்சத்திரத்து நண்பர்களை பொறுத்தமட்டிலும் அன்பு நண்பர்களே, இன்றைக்கி பார்த்திங்கன்னா கொஞ்சம் அலைச்சல்கள் நிறைந்த நாளாக அமையும். கௌரவம் சொல்லிட்டு அந்த கௌரவத்துக்காகவே சில செலவினங்களை செய்ய வேண்டிய நாளாக இந்த நாள் அமையும். தாயாரினுடைய உடல்நிலையில் சற்று கவனம் தேவை. கிருத்திகை, மேஷ மற்றும் ரிஷபம் தனை சார்ந்த கிருத்திகை நட்சத்திரத்து நண்பர்களுக்கு இந்த நாள்தனை பொறுத்தமட்டிலும் உங்களுக்கு புதிய இடமாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்கின்ற நாள். உத்தியோகத்தில் ஏதேனும் இடமாற்றங்களுக்காக நீங்கள் முயற்சித்துக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னு சொன்னால் அந்த முயற்சிகளில் வெற்றிகளை காணக்கூடிய நாளாக அமைகின்றது. பூர்வீக சொத்துக்கள் சார்ந்த அத்தனை முயற்சிகளுக்கும் நல்ல ஏற்றங்களை பெற்றுக் கொடுக்கின்ற ஒரு அற்புதமான நாள் இன்றைய நாள். ரோகிணி, ரோகிணி நட்சத்திரத்து நண்பர்களை பொறுத்தமட்டிலும் அன்பு நண்பர்களே, இன்றைய தினம் தகப்பனாரோடு சின்ன சின்ன கருத்து முரண்பாடுகளை ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். இன்றைய தினம் தொழில் சார்ந்து தேவையில்லாத அலைச்சல்கள் ஏற்படும். அளவுக்கு அதிகமான முதலீடுகளை உள்வைக்க வேண்டாம். ஏன்னா இன்றைய தினம் பெரிய பொருளாதார வரவுக்கான அமைப்பு இல்லை. ஆக பெரும் முதலீடுகளை உள்ள வைத்து சிக்கிக்கொள்வதை தவிர்த்து கொள்வது மேன்மை தரும். அந்த விதத்தில் கொஞ்சம் நிதானிச்சு இருக்க வேண்டிய நாள் இந்த நாள் அப்படிங்கிறத நீங்கள் மனதில் வச்சுக்கிடணும் சரிங்களா. மிருகசீரிடம், ரிஷப மிதுனத்தை சார்ந்தவர்கள் இந்த நாள் ஒரு சற்று யோக நாளாக அமைகின்றது. பூர்வீக சொத்துக்கள் சார்ந்த பேச்சுவார்த்தைகள் நன்முறையில் முடியும். உயர்கல்வியில் நல்ல ஏற்றம் காணக்கூடிய நாள். டிரான்ஸ்ஃபர்ஸ்லாம் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தவங்க ஜாபில் இந்த நாளில் டிரான்ஸ்ஃபர்ஸ் நல்ல முறையில் கிடைக்கக்கூடிய நாள். அதேபோல் தகப்பனாரினுடைய ஆதரவு பரிபூரணமாக கிடைக்கும். திருவாதிரை, திருவாதிரை நட்சத்திரத்து நண்பர்களை பொறுத்தமட்டிலும் குறிப்பாக பெண்களுக்கு இந்த கல்யாண செய்திகள் கைகூடி வருகின்ற நாள். குடும்பத்தில் நல்ல மகிழ்ச்சி மேலோங்குகின்ற நாள். சுப நிகழ்வுகளில் இருந்த தடைகள் விலகக்கூடிய நாள். சின்ன சின்ன சிரமங்கள் இருந்தாலும் அதையெல்லாம் தாண்டி நல்ல நன்மைகள் நடைபெறுகின்ற நாள். வருமானம் ஒரு ஃப்ளோ நல்லா இருக்கும். இன்னைக்கு இந்த மாதிரி ஒரு ஏற்றம் மிகுந்த நாளாக இந்த நாள் அமைகின்றது. புனர்பூசம், புனர்பூச நட்சத்திரம் மிதுனம் மற்றும் கடகத்தை சார்ந்தவர்களுக்கு இன்றைய தினம் சின்ன சின்ன பொருளாதார நெருக்கடிகள் ஏற்பட்டு மறையும். குடும்ப சூழ்நிலையின் காரணமாக அல்லது சுப நிகழ்வுகளை செய்ய வேண்டிய நெருக்கடியின் காரணமாக சிலர் கடனில் சிக்குவதற்கான வாய்ப்புகள் அதிகம். குழந்தைகளின் உடல்நிலையில் சற்று கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். பூசம், பூச நட்சத்திரத்து நண்பர்களை பொறுத்தமட்டிலும் திருமண முயற்சிகள் கைகூடி வருகின்ற நாள். கணவன் மனைவி அந்யோன்யம் பெருகக்கூடிய நாளாகவும், கூட்டுத் தொழில் கூட்டு வியாபாரத்தில் ஏற்றம் பெறுகின்ற நாளாகவும், வெளியூர் பயணங்கள் மேற்கொள்ளுகின்ற நாளாகவும் இந்த நாள் அமைகின்றது.
ஆயில்ய நட்சத்திரத்து நண்பர்களை பொறுத்த மட்டிலும் இன்றைய தினம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் வாழ்க்கை துணையோடு சிறு சிறு வாக்குவாதங்கள் நடைபெறும். நீங்கள் தான் இறங்கி போக வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படுவீர்கள். அது மட்டும் இல்லாமல் இன்றைய தினம் பிறருக்காக உழைத்து கொஞ்சம் களைப்படையக்கூடிய நாள் இன்றைய நாள். உங்களுக்குன்னு எதையும் இன்றைய தினம் பண்ண முடியாது. பிறருக்காகவே இன்றைய தினம் நீங்கள் சில வேலைகளை இறங்கி செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படுவீர்கள். சிம்ம ராசிதனை சார்ந்த மகம் நட்சத்திரத்து நண்பர்களுக்கு அன்பு நண்பர்களே, வெளியூர் வேலை வாய்ப்புகள் கிடைக்கின்ற நாள். உத்தியோகத்தில் நல்ல மேன்மை வரக்கூடிய நாளாக இந்த நாள் அமையப் பெறுகின்றது. தொழில் நிமித்தமாக அடுத்த கட்ட வளர்ச்சியை அடைவீர்கள். குடும்பத்தில் நல்ல சுபவிரயங்களை ஏற்படுத்துகின்ற ஆகச்சிறந்த தினம் இன்றைய தினம். பூர நட்சத்திரத்து நண்பர்களை பொறுத்த மட்டிலும் இன்னைக்கு சின்ன சின்ன உடல்நல தொந்தரவுகள் ஏற்படுகின்ற நாள். அது மட்டும் இல்லாமல் இன்றைய தினம் விரய செலவுகள் சற்றே அதிகரிக்கக்கூடிய தினமாக அமையப்பெறுகின்றது. உடல்நிலையையும் பார்த்துக்கிடணும், கொஞ்சம் மருத்துவ செலவுகளும் ஏற்படும். தேவையில்லாமல் கடன் சுமையை அதிகரிப்பது மாதிரியான எந்த ஒரு செயலிலும் இன்றைய தினம் ஈடுபடாமல் இருக்க வேண்டியது அவசியம். உத்திரம், சிம்மம் மற்றும் கன்னிதனை சார்ந்த உத்திர நட்சத்திரத்து நண்பர்களுக்கு கைமேல் காசு பார்க்கக்கூடிய நாள். சிறு சிறு பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய நாள். குழந்தை பாக்கியம் சார்ந்து நல்ல மேன்மை வரக்கூடிய நாள். தொழில் சார்ந்த அடுத்த கட்டத்தை நோக்கி வளரக்கூடிய நாள்னு ஒரு ஏற்றம் மிகுந்ததொரு நல்ல நாளாக இந்த நாள் அமையப்பெறுகின்றது. ஹஸ்த நட்சத்திரத்து நண்பர்களை பொறுத்த மட்டிலும் அன்பு நண்பர்களே, தேவையில்லாத மனக்குழப்பங்கள், இதை செய்யலாமா அதை செய்யலாம்னு ஒரு குழப்பத்திலே எதிலும் நகரக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமையப்பெறுகின்றது. அது மட்டும் இல்லாமல் இன்றைய தினம் எந்த ஒரு விஷயமானாலும் அதில் ஒரு பயந்த சுபாவம், ஒரு முடிவெடுக்க முடியாமல் இருப்பீங்க. ஆக இன்றைய தினம் முக்கிய முடிவுகள் எடுப்பதை தவிர்ப்பது நல்லது. குருமார்களினுடைய ஆசை பெறுவது நல்ல மேன்மைகளை உங்களுக்கு பெற்று கொடுக்கும். சித்திரை, கன்னி மற்றும் துலாம்தனை சார்ந்த சித்திரை நட்சத்திரத்து நண்பர்களுக்கு அன்பு நண்பர்களே, புத்திரபாக்கியம் சார்ந்து ஒரு நற்செய்தி உண்டு. பூர்வீக சொத்துக்கள் சார்ந்து ஏற்றம் உண்டு. வரவேண்டிய பழைய பண வரவுகள் வந்து சேரக்கூடிய நாள். குடும்ப சுப நிகழ்வுகளில் இருந்த தடைகள் விலகக்கூடிய நாள். பொன்பொருள் சேர்க்கை உண்டு. சுவாதி நட்சத்திரத்து நண்பர்களை பொறுத்த மட்டிலும் தேக சுகம் மேலோங்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சி பெருகக்கூடிய நாள். அன்பு கலந்து அனைவரிடத்திலும் பேசக்கூடிய நாளாகவும், பிரிந்து போன உறவுகள் கூட மீண்டும் ஒன்று சேருகின்ற நாளாகவும், பெண்களுக்கு ஆபரண சேர்க்கைகளை ஏற்படுத்தக்கூடிய நாளாகவும் இந்த நாள் இனிதே அமைகின்றது. விசாகம், துலாம் மற்றும் விருச்சகம் தனை சார்ந்த விசாக நட்சத்திரத்து நண்பர்களுக்கு இந்த நாள் உத்தியோகத்தில் அலைச்சலையும் தொழில் சார்ந்து சின்ன சின்ன விரயங்களையும் ஏற்படுத்தும். உடல் நலனில் சற்று கவனமாக இருக்க வேண்டும். உணவு பழக்க வழக்கங்கள் இந்த பருவ கால சூழ்நிலைக்கு ஏற்றது மாதிரியான உணவுகளை மட்டும் எடுத்துக்கணும். இல்லைனா இன்றைக்கி சின்ன சின்ன உடல்நல தொந்தரவுகள் ஏற்பட்டு மறையும் அபாயம் உண்டு. கவனமாக இருக்க வேண்டும். அனுச நட்சத்திரத்து நண்பர்களை பொறுத்த மட்டிலும் அன்பு நண்பர்களே, புதிய இடமாற்றங்கள், புதிய மனை மாற்றங்கள், ஏதாவது ஒரு மாற்றங்களுக்குள்ளவே உங்களை நகர்த்தக்கூடியது மாதிரியான நாளாக இந்த நாள் அமையும். எம்மாற்றம் வரினும் அம்மாற்றத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள், அது ஏற்றத்தை கொடுக்கும் என்பதில் எவ்விதமான மாற்றமும் இல்லை. சரிங்களா? அந்த மாதிரியான ஒரு அற்புதமான நாள். புதிய உறவுகள், புதிய நட்புகள், புதிய மனிதர்களின் தொடர்புகள் எல்லாம் புதுசாக எனக்கு கிடைக்கும். அந்த மாதிரியான நாள். சிறுதூர பயணங்களால் சில வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும், பயன்படுத்தி கொள்ளுங்கள். கேட்ட நட்சத்திரக்காரங்களை பொறுத்த மட்டும் தொட்டதற்கெல்லாம் அலைச்சல், எதை எடுத்தாலும் அலைச்சல். ஏதாவது எதிர்பார்த்த இடங்களில் உதவி கிடைக்காம தட்டி போகி லாஸ்ட் மினிட்ல அலைய வேண்டிய ஒரு சூழ்நிலை. அப்போ இன்றைக்கி ஏதாவது ஒரு முக்கிய விஷயம் செய்கிறீங்கன்னா முன்கூட்டியே எல்லா ஏற்பாட்டையும் அவங்க கொண்டு வந்துருவாங்க, இவங்க பண்ணி கொடுத்துருவாங்க. அந்த லாஸ்ட் மினிட் வரைக்கும் நம்பிக்கிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்காதிங்க. ஏன்னா அந்த லாஸ்ட் மினிட்ல கூட உங்களுக்கு டிலே ஆகிறதுக்கான வாய்ப்பு மிக மிக அதிகம். சற்றே பார்த்து இருந்து கொள்ள வேண்டியது அவசியமானது. தனுசு ராசிதனை சார்ந்த மூல நட்சத்திரத்து நண்பர்களுக்கு அன்பு நண்பர்களே, இன்றைய தினம் வருவாய் சிறப்பாக அமையும். குடும்பத்தில் சுப நிகழ்வுகள் நடைபெறுகின்ற நாள். வாக்கு கொடுத்து அதனை காக்கின்ற நாள். ஆக மகிழ்ச்சி நிறைந்த ஒரு நாளாகவும், கைமேல் நல்ல காசு புழக்கம் காணுகின்ற நாளாகவும் இந்த நாள் உங்களுக்கு அமைகின்றது. பூராட நட்சத்திரத்து நண்பர்களை பொறுத்த மட்டிலும் வீண் பேச்சால் சில தேவையில்லாத குடும்ப பிரச்சனைகளை எதிர்கொள்ளுகின்ற நாள். அது மட்டும் இல்லாமல் வாக்கு கொடுத்து அதனை காக்க முடியாமல் தவிக்கின்ற நாளாக இன்றைய நாள் அமையப்பெறுகின்றது. குடும்பத்தில் ஏற்படுகின்ற சின்ன சின்ன சண்டை சச்சரவால் தொழிலையும் பின்னடைவாகும். உங்களுடைய கவனச்சிதறலால் சற்றே பார்த்து இருந்துக்கணும். அவசரப்பட்டு எதுவும் வாய் விட்டுறாதீங்க. சரிங்களா?
தனுசு மகரத்தை சார்ந்த உத்திராட நட்சத்திரத்து நண்பர்களுக்கு திருமண அமைப்புகள் கைகூடி வரும். 4 காசு கையில் பார்க்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையப்பெறுகின்றது. வாழ்க்கை துணையின் பரிபூரண உதவி உங்களுக்கு கிடைக்கும், அல்லது பிரிந்து போன வாழ்க்கை துணை கூட மீண்டும் வந்து சேரக்கூடிய நாளாகவும், கணவன் மனைவி ஒற்றுமை மேலெழும்பக்கூடிய நாளாகவும் இன்றைய நாள் உங்களுக்கு அமையப்பெறுகின்றது. அந்த விதத்தில் உத்திராட நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த நாள் யோகத்தை வழங்குகின்ற நாளாக அமைகின்றது. திருவோண நட்சத்திரத்து நண்பர்களை பொறுத்த மட்டிலும் அன்பு நண்பர்களே, தேவையில்லாத மனக்குழப்பம், எந்த ஒரு முடிவும் எடுக்க முடியாமல் சற்று தடுமாற்றத்தோடு இருக்கின்ற ஒரு குணம், இன்னைக்கு அலைச்சல்களும் தேவையில்லாத மனக்குழப்பங்களும் ஆக இன்றைய தினம் முக்கிய முடிவுகள் எடுப்பது, இன்றைய தினம் முக்கியமான விஷயங்களில் ஏதாவது ஒரு செயல்பாடுகளை செய்கிறது, இதனை தவிர்ப்பது ஏற்றம் தரும் நண்பர்களே. ஆக நான் உங்களுக்கு சொல்கிறது என்னென்னா, எல்லாவற்றையும் செய்யுங்கள், ஆனால் முன்கூட்டியே இது இப்படிதான் அப்படிதான் ஒரு திட்டமிட்டு செய்யுங்கள். திட்டமிடல் இன்றி உள்ள போனீங்கன்னா அடி வாங்கிடுவீங்க, அது பார்த்து இருந்துக்கிடணும். சரிங்களா? அவிட்டம் மகர கும்பத்தை சார்ந்த அவிட்ட நட்சத்திரத்து நண்பர்களுக்கு இன்றைய தினம் திருமண அமைப்புகள் கைகூடி வருகின்ற நாள், கணவன் மனைவி ஒற்றுமை மேலோங்குகின்ற நாள், வெளியூர் வேலை வாய்ப்புகள் கிடைக்கின்ற நாள், குடும்பத்தில் சுப விரயங்களை வழங்குகின்ற நாள். சதய நட்சத்திரத்து நண்பர்களை பொறுத்த மட்டிலும் வெளியூர் பயணங்கள் செல்றதுக்கு இந்த நாள் சிறப்பான நாள். கடன் தொந்தரவுகள் படிப்படியாக குறைகின்ற நாள். பொருளாதார நெருக்கடிகளிலிருந்து நீங்கள் வெளியே வருவதற்கான வழிவகைகள் கிடைக்கும். நீண்ட நாளாக முயற்சித்து கொண்டிருந்த வெளியூர் வாய்ப்புகள் எல்லாம் கிடைக்கக்கூடிய நாளாக இன்றைய தினம் உங்களுக்கு அமைகின்றது. விரயமே ஆயினும் அது சுப விரயமாக அமைகின்ற காலகட்டம் இன்றைய தினம். புரட்டாதி கும்பம் மற்றும் மீனம் தனை சார்ந்த புரட்டாதி நட்சத்திரத்தின் நண்பர்களுக்கு அன்பு நண்பர்களே, வீண் விரய செலவுகளை ஏற்படுத்தும். உடல் நிலையில் சற்று கவனமாக இருக்க வேண்டும். அது மட்டும் இல்லாமல் தேவையில்லாத கொடுக்கல் வாங்கல்களால் கடன் தொந்தரவு அதிகரிக்கும் வாய்ப்புண்டு, கவனம் தேவை. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தமட்டிலும் சுப நிகழ்வுகள் நடைபெறுகின்ற நாள், குடும்பத்தில் நல்ல மகிழ்ச்சி மேலோங்கக்கூடிய நாள், பொருளாதார ரீதியாக இருந்து வந்த நெருக்கடிகள் விலகக்கூடிய நாள் அப்படின்னு சொல்லிட்டு அனைத்திலும் ஒரு நல்ல ஏற்றத்தையும், வரவேண்டிய பழைய பாக்கிகள் கூட வந்து சேருகின்ற நாள், பிள்ளைகளால் மகிழ்ச்சி கிடைக்கக்கூடிய நாள். அதாவது ஈன்ற பொழுதினில் தன் தாய் அடைந்த பெரும் மகிழ்ச்சியை காட்டிலும் தன் மகனை பிறர் சான்றோர் என கூறுகின்ற பொழுது அத்தாய் ஒரு மனதளவில் உள்ளத்தளவில் பெருமிதம் கொள்வாளாம். அந்த மாதிரி உங்கள் பிள்ளைகளை கண்டு நீங்கள் பெருமிதம் கொள்ளுகின்ற நாளாய் இந்த நாள் அமைகின்றது. ரேவதி நட்சத்திரத்து நண்பர்களை பொறுத்த மட்டிலும் இன்றைய தினம் பொருளாதாரம், தொழில் எல்லாவற்றிலும் சிறப்பு. உறவுகளுக்கு இடையில சின்ன சின்ன அரசல் புரசல் சண்டை சச்சரவுகள் ஏற்படும், சின்ன சின்ன மனக்காயங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு அதிகம். ஆக இன்றைய தினம் உறவுகளை பகைத்து கொள்ளாமல் அரவணைத்து செல்லுவது நன்மையை ஏற்படுத்தும், பார்த்திருந்துக்கிடணும். சரிங்களா? அளவுக்கு அதிக முதலீடுகளை சென்று போட வேண்டாம் தொழில் அப்படிங்கிறதையும் மனதில் வச்சுக்கிடுங்க. அன்பு நண்பர்களே, இந்த நாள் பொதுவான ராசிபலன் அடிப்படையில் 27 நட்சத்திரக்காரர்களுக்கும் இந்த வண்ணம் அமைகின்றது. மீண்டும் நாளைய தினம் உங்கள் அனைவரையும் வந்து சந்திக்கின்றேன். அதுவரைக்கும் உங்ககிட்ட இருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் யோகி ஜெயப்பிரகாஷ். நன்றி, வணக்கம்.